visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சிவசைலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ சிவசைலநாதர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலுக்கு ஸ்ரீ சிவசைலபதி கோவில் அல்லது ஸ்ரீ சிவசைலநாத சுவாமி கோயில்னு பேர் இருக்கு. இந்த கோவில் வந்து ஆழ்வார்குறிச்சியிலேருந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. இந்த கோயிலோட முழு பேரு ஸ்ரீ பரமகல்யாணி உடனுரை ஸ்ரீ சிவசைலநாதர் திருக்கோயில். இது கடானா ஆற்று கரையில் இருக்கு. இந்த கோயிலை வடக்கு அல்லது மேற்கு வாசல் வழியாக சென்றடையலாம். இந்த கோயில் மிகவும் புராதன கோயில். இந்த கோயிலோட மூலவரான ஸ்ரீ சிவசைலநாதர் சுயம்பு மூர்த்தியாக கருதப்படுறார். இவர் பிரம்மா, இந்திரா, அத்திரி மகரிஷி மற்றும் அவர் சீடர்களால் வழிபட்ட கோயில் இது. மேற்கு நோக்கி இந்த கோவிலோட ராஜகோபுரம் 5 அடுக்கு கொண்டது. இந்த கோவிலோட 3 பக்கத்தில் மலைகளால் சூழப்பட்டுள்ளது. ஒரு பக்கத்தில் வந்து கடானா ஆறு இருக்கு. பிற கோயில்கள் மாதிரி இந்த கோயிலையும் நைவேத்திய பீடம், அதாவது பலிபீடம், துவஜஸ்தம்பம் அதெல்லாம் இருக்கு. இந்த 2 இடத்துல இந்த கோயிலில் துவாரபாலகா இருக்கு. முன்னாடி வந்து ஒரு வர்ண துவாரபாலகர்களும், கோயில் மூலஸ்தானம் பக்கத்தில் கருப்பு வர்ணத்தில் 2 துவாரபாலகர்களும் இருக்காங்க. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சிவசைலநாதர் மேற்கு நோக்கி சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். இவருக்கு ஸ்ரீ சிவசைலபதி, சைலநாத சுவாமி, அத்ரீஸ்வரர், சைலப்பர், சிவசைலேஸ்வரர் என்னும் பிற பெயர்களும் இருக்கு. அதே மூலஸ்தானத்தோட ஒரு பக்கத்தில் நடராஜர், சிவகாம்பி அம்பாள், சோமஸ்கந்தர் இவாளோட விக்கிரகங்கள் இருக்கு. இங்க அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் பல தூண்கள்ல பல வர்ணங்கள்ல பார்க்கறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அங்க பார்வதி சன்னிதானத்துக்கு வெளியில 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் இருக்கு. இந்த கோவில்ல பார்வதிக்கு பரம கல்யாணி அம்பாள்னு பேரு. பார்வதி தன்னோட சன்னதியில மேற்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறார், 4 கைகளுடன். இங்க அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி சிவனும் பார்வதியும் கல்யாண கோலத்துல அத்திரி மகரிஷிக்கு காட்சி கொடுத்தது அப்படியே படமா வரைஞ்சி வச்சிருக்கா, ஒரு ஓவியமா. இந்த கோவில்ல ஸ்ரீசைல விநாயகர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் மற்றும் சால்வடீஸ்வரர் இவாளுக்கெல்லாம் கிழக்கு நோக்கிய சன்னிதானம் இருக்கு. இது பக்கத்திலே இன்னொரு கிழக்கு நோக்கிய சன்னிதானத்துல வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் காணப்படுறார். இந்த சுப்பிரமணியர் சன்னதி பக்கத்திலேயே அறுபடை வீடு, அதாவது திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருத்தணி, இந்த அறுபடை வீடோட ஓவியங்களை வரைஞ்சி வச்சிருக்கா. இந்த கோவில்ல தெற்கு நோக்கிய சனீஸ்வரன், அன்னபூரணி, மகாலட்சுமி, ஜுரதேவர், விஷ்ணு துர்கை, பைரவர் இவரோட சன்னதிகள் இருக்கு. அதே மாதிரி மேற்கு நோக்கிய சூரியன், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, கிருஷ்ணர், சந்திரன் இவா சன்னதிகளை தவிர 2 தங்க கவசம் போட்ட ரிஷப வாகனங்களும் இருக்கு. வெளிப்பிரகாரத்தில் கோயிலோட மடப்பள்ளி இருக்கு. அதை தவிர தட்சிணாமூர்த்தி, 63 நாயன்மார்கள், வீரபத்ரர், பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி இவாளை தவிர பாளையம்பாளுக்கு ஒரு சன்னதி இருக்கு. அதை தவிர பக்கத்திலே ஒரு விநாயகருக்கு விக்கிரமும் இருக்கு. இந்த கோயிலுக்கு எதிரில் ஒரு மண்டபம் 1905ஆம் ஆண்டு கட்டின மண்டபம் இருக்கு. அது பக்கத்திலே ஒரு சாஸ்தா விக்கிரமும் இருக்கு. இந்த மண்டபத்தில் சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம்லாம் நடத்துறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த கோயிலுக்கு. இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னா, இங்க இருக்கிற நந்தி பகவான் அல்லது நந்திகேஸ்வரருக்கு செய்யற பூஜை இங்க ஸ்ரீ சிவசைலநாதருக்கே செய்யற பூஜையா கருதப்படுறது. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் இந்த கோயிலோட நந்தி பகவான். இங்க இருக்கிற கடானா நதிக்கரையில தீர்த்தவாரி மண்டபம் கட்டியிருக்கா. இந்த தீர்த்தவாரி நடக்கும்போது அத்திரி மகரிஷி அதை நேரில் பார்க்கறதா ஒரு ஐதீகம். இந்த சிவசைலநாதர் கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து கடம்ப மரமாகும். இந்த கோயிலோட புண்ணிய தீர்த்தம் கடானா நதி. இங்க வந்து விநாயக சதுர்த்தி, ஐப்பசி அன்னாபிஷேகம், ஆருத்ரா தரிசனம், மாசி மகம், பிரதோஷம், நவராத்திரி, மகாசிவராத்திரி இந்த மாதிரி வைபவங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலை பஞ்சக்ரோத ஸ்தலம் அப்படின்னு அழைக்கிறான். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை.
இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு விசிட் டெம்பிள்ஸ்.com சார்பா ராகவாச்சாரியின் நன்றிகள்.